அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கள்ளர் சீரமைப்பு பள்ளிகள் மற்றும் விடுதிகளை முடக்க முயற்சிக்கும் விடியா திமுக அரசை கண்டித்தும் கல்வித்துறையோடு இணைக்கும் முயற்சியினை கைவிட வலியுறுத்தியும் அதிமுக சார்பில் மதுரையில் வரும் 24ஆம் தேதி மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்துள்ளார். இதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் உமேஷ். கள்ளர் சீரமைப்பு பள்ளிகள் மற்றும் விடுதிகளை முடக்க முயற்சிக்கும் விடியா திமுக அரசை கண்டித்தும் பள்ளிக்கல்வித்துறையோடு இணைக்கும் முயற்சியினை கைவிட வலியுறுத்தியும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் மதுரை, திண்டுக்கல், தேனி ஆகிய வருவாய் மாவட்டங்கள் சார்பில் மதுரையில் மாபெரும் கண்டன உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்படும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பில் தெரிவித்திருக்கிறார். அந்த அறிக்கையில் கள்ளர் சீரமைப்பு பள்ளிகள் மற்றும் விடுதிகளை முடக்க முயற்சிக்கும் விடியா திமுக அரசை கண்டித்து பள்ளிக்கல்வித்துறையோடு இணைக்கும் முயற்சிகளை கைவிட வலியுறுத்தியும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் மதுரை, திண்டுக்கல், தேனி ஆகிய வருவாய் மாவட்டங்களில் மதுரையில் மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் 24/8/2024 சனிக்கிழமை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆங்கிலேயர் காலம் முதல் கொடும் சட்டங்களால் ஒடுக்கப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சீர் மரபினர் சமுதாயமான திருமலை கள்ளர் சமுதாய மக்கள் கல்வி ஒன்றே தங்களது வருங்கால சந்ததியினுடைய வளர்ச்சி என்பதை உணர்ந்து எளிய பொருளாதார நிலையில் தங்களுக்கு தாங்களே கள்ளர் காமன் ஃபண்ட் மூலமாக தங்கள் நிலைகளையும் கடும் உழைப்பையும் கொடுத்து அமைத்துக் கொண்ட கள்ளர் சீரமைப்பு பள்ளிகள் மற்றும் விடுதிகளினுடைய நிர்வாகத்தை பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையிலிருந்து பறித்து உள்நோக்கத்தோடு பள்ளிக்கல்வித்துறைக்கு மாற்ற முயற்சிக்கும் விடியா திமுக அரசை கண்டித்து கடந்த 17/8/2024 அன்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்ததாக குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக அந்த அறிக்கையில் அரசினுடைய இந்த நடவடிக்கைகள் இதுவரையில் அச்சமூக மக்களுக்கு கிடைத்த அந்த கல்வி கற்கக்கூடிய தளங்கள், வேலை வாய்ப்பு, நெடிய வரலாற்று அடையாளங்களை அழிப்பதற்கான வாய்ப்புகள் போன்றே பல அடிப்படை உரிமைகள் பறிபோகும் என்பதால் கள்ளர் சீரமைப்பு பள்ளிகளுடைய நிர்வாகத்தை மாற்ற முயற்சிக்கும் நடவடிக்கைகளை விடியா திமுக அரசு உடனடியாக கைவிடாவிடில் பாதிப்புக்குள்ளாக்கிய கள்ளர் சமுதாய அந்த மக்களை குறிப்பாக ஒன்று திரட்டி கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் முன்னெடுத்து நடத்தும் என்று எச்சரித்திருந்தேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். பேனா சிலை வைப்பதிலும் 100 ரூபாய் நாணயம் வெளியிடுவதிலும் அதனை விளம்பரப்படுத்துவதிலும் மட்டுமே ஈடுபாடாக உள்ள இந்த விடியா திமுக அரசு மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளை குறித்து எந்த ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையும் எடுத்ததாக வரலாறு இல்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல தற்போதும் கள்ளர் சீரமைப்பு பள்ளிகளில் நிர்வாக முறையை மாற்ற துடிக்கும் தன்னுடைய மக்கள் விரோத போக்கில் இருந்து விடியா திமுக அரசு மாறுவதாக தெரியவில்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார். எனவே கள்ளர் சீரமைப்பு பள்ளிகள் மற்றும் விடுதிகளை உள்நோக்கத்தோடு முடக்க முயற்சிக்கும் விடியா திமுக அரசை கண்டித்தும் பள்ளி கல்வித்துறையோடு இணைக்கக்கூடிய முயற்சியினை கைவிட வலியுறுத்தியும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் மதுரை, திண்டுக்கல், தேனி ஆகிய வருவாய் மாவட்டங்களை ஒருங்கிணைத்து 24/8/2024 சனிக்கிழமை காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை மதுரை மாவட்டம் செக்கானூரணி பேருந்து நிலையம் அருகில் மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்படும் என்றும் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் கழக பொருளாளரும் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான திரு திண்டுக்கல் சீனிவாசன் எம்எல்ஏ அவர்கள் தலைமையிலும் கழக துணை பொதுச் செயலாளர், திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் அமைச்சர் திரு நத்தன் இரா விஸ்வநாதன் எம்எல்ஏ அவர்களுடைய முன்னிலையிலும் குறிப்பாக கழக அமைப்பு செயலாளர், மதுரை மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் அமைச்சர் திரு செல்லூர் கே ராஜு எம்எல்ஏ, கழக புரட்சி தலைவி பேரவை செயலாளர், மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் எம்எல்ஏ, அதே போன்று கழக அமைப்பு செயலாளர், மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் VV ராஜன் செல்லப்பா எம்எல்ஏ அவர்கள், கழக அமைப்பு செயலாளர், தேனி மாவட்ட கழக செயலாளர் STK ஜக்கையன் எக்ஸ் MP அவர்கள், தேனி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு முக்கோடை MP ராமர் அவர்கள், கழக அமைப்பு செயலாளர் மகேந்திரன் எக்ஸ் MLA அவர்கள், கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் திரு VVR ராஜ் சத்யன் அவர்கள், மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட இளைஞர் பாசறை மற்றும் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் திரு P பெரியபுல்லான் என்ற செல்வம் MLA அவர்கள், மதுரை மாநகர் மாவட்ட கழக அவைத்தலைவர் கழக செய்தி தொடர்பாளர் R அண்ணாதுரை எக்ஸ் MLA அவர்கள், அதே போன்று அனைத்துலக MGR மன்ற இணைச் செயலாளர் கி மாணிக்கம் எக்ஸ் MLA, அனைத்துலக MGR மன்ற இணைச் செயலாளர் AKT ராஜா எக்ஸ் MLA, அனைத்துலக MGR மன்ற இணைச் செயலாளர் R பார்த்திபன் எக்ஸ் MLA, அனைத்துலக MGR மன்றத்துடைய துணை செயலாளர் க தவசி எக்ஸ் MLA,
கழக விவசாய பிரிவு துணை செயலாளர் எம்.இ. கருப்பையா எக்ஸ்-எம்எல்ஏ, கழக மருத்துவ அணி இணை செயலாளர் டாக்டர் பி. சரவணன் எக்ஸ்-எம்எல்ஏ, மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட புரட்சித்தலைவி பேரவையுடைய செயலாளர் கே. தமிழரசன் எக்ஸ்-எம்எல்ஏ, மதுரை மாநகர் மாவட்ட புரட்சித்தலைவி பேரவை செயலாளர் எஸ். சரவணன் எக்ஸ்-எம்எல்ஏ, உசிலம்பட்டி ஒன்றிய கழக செயலாளர் பி. நீதிபதி எக்ஸ்-எம்எல்ஏ, ஆண்டிப்பட்டி மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் லோகிராஜன் அவர்கள், தேனி கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் வி. டி. நாராயணசாமி, திருமதி நர்மதா கபி காசிமாயன் அவர்கள் உள்ளிட்டோர் இந்த ஆர்ப்பாட்டங்களுடைய முன்னிலையில் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கான ஏற்பாடுகளை மதுரை, திண்டுக்கல், தேனி ஆகிய வருவாய் மாவட்டங்களில் கழக அமைப்பு ரீதியாக செயல்பட்டு வரக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து மிகவும் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதாக அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமி அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய அந்த முக்கிய அறிவிப்பில் தெரிவித்திருக்கிறார். இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் மதுரை, திண்டுக்கல், தேனி ஆகிய வருவாய் மாவட்டங்களைச் சேர்ந்த தலைமை கழக செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், கழக சார்பு அமைப்புகளுடைய துணை நிர்வாகிகள் என பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரக்கூடிய நிர்வாகிகள், உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகள், கூட்டுறவு சங்கங்களுடைய முன்னாள் பிரதிநிதிகள் உள்ளிட்ட கழக உடன்பிறப்புகள் அனைவரும் பெருந்திரளாக கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்வதாக அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமி அவர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார். மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயங்களில் ஒன்றான கள்ளர் சமுதாயத்துடைய வரலாற்று அடிப்படையை கொண்ட கல்வி அமைப்பு முறையை பறிக்க முயற்சிக்கு விடியா திமுக அரசை கண்டித்து நடைபெறவுள்ள இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தோழமை கட்சியினர், அனைத்து சமூக அமைப்பினர் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் பெருந்திரளான அளவில் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்வதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித்தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமி அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. உமேஷ், விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.